إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவில் இபாதத்துக்களை அழகாக நிறைவேற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் இங்கே காணக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய ஹுதுபாவுக்கு மிம்பருக்கு ஏறிவிட்டால் அவர்களிடத்திலே ஒரு வழிமுறை இருந்தது. அது சுன்னாவும் கூட. மஸ்ஜிதுக்கு முன்னால் வந்து அமர்ந்து இமாமை ஹுதுபா செய்யக்கூடிய நபிகளாரை பார்த்து முன்னோக்கியவர்களாக ஹவுலல் மின்பர் என்று வருது, மின்பருக்கு அருகாமையால் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஹுதுபாவுக்கு நேர காலத்தோடு வந்திருக்கின்ற நாங்கள் அதனுடைய முழுமையான அந்த பிரயோசனத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதுவும் இது போன்ற குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதில் இது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் வேறு எங்கேயும் அது வராது. எனவே ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வரக்கூடியவர்கள் முன்னால் இருந்தே உட்கார்ந்து பழகுங்கள். வருகின்ற பொழுதே பின்னால் உட்கார்ந்து விடாமல் மிம்பருக்கு அருகாமையில் இருந்தே உங்களுடைய சஃப்புகளை பூரணப்படுத்தி பழகுங்கள். அதில் தான் அல்லாஹுடைய நெருக்கம் இருக்கிறது. எனவே பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பின்னால் சகோதரர்கள் முன்னால் அப்படியே இடம் இருக்க அப்படியே பின்னால் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எனவே முன்னால் வந்து இதனுடைய இதனுடைய கூலியை நாங்கள் முழுமையாக
அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நெருங்குவதற்காக அல்லது அவனுடைய அந்த நேசத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லது அவனுடைய அடியார்கள் என்பதை இந்த உலகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பல வழிகளில் மிக பிரதானமான வழி நாம் அந்த அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள். எனவே நாம் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவினுடைய அந்த நேசத்தையும் நெருக்கத்தையும் எமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி. எனது அடியான் நான் நேசிக்கக்கூடிய, நான் விரும்பக்கூடிய, அவனுக்கு நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையான ஃபர்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றான். வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. இன்னும் என்னுடைய அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கி இருப்பதை செய்வதோடு கூடுதலாக நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை அவன் தொடர்ச்சியாக செய்து என்னை நெருங்குகின்றான். எதுவரைக்கும்? ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும் எனது அடியான் ஃபர்தான சுன்னத்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்குகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லது அல்லாஹுவினுடைய அடியார்கள் என்பதை இந்த உலகத்தில் நாம் நிரூபிப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், இபாதத்துகள். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கள் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் அந்த இபாதத்துக்கள் என்பதை புரிந்து தெளிவோடு நாங்கள் அந்த வணக்கங்களை செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்வினுடைய நேசத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா இல்லையா, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லையா, அல்லது நான் செய்யக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்பதை நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நமது சமூகத்தில் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இபாதத்துக்கள் வெறும் செயலாக பலருடைய வாழ்க்கையில் நடப்பதை பார்க்கலாம். தொழுகையை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே அந்த தொழுகையிலே உயிரோட்டம் இல்லாத ஒரு நிலையை நாம் பலருடைய தொழுகையிலே பார்க்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. ஆனால் செயல் நடந்திருக்கும், ருக்கு என்ற செயல் நடந்திருக்கும், தொழுகை என்ற செயல் நடந்திருக்கும், சுஜூது நடந்திருக்கும். ஆனால் அந்த தொழுகையை பார்க்கிற பொழுது உண்மையிலே இது தொழுகைதானா அல்லது குனிந்து எழும்பினாரா என்று யோசிக்கிற அளவில் பல பேருடைய தொழுகை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த செயலை நிறைவேற்றிவிட்டு நான் தொழுது விட்டேன் என்று மனதுக்குள் திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். இந்த திருப்தி மட்டும் போதாது, அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றிருப்பானா இல்லையா என்பதை எமது மனசாட்சியின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். சிலர் 2 வக்துடைய தொழுகைகள் அல்லது 3-4 வக்துடைய தொழுகையை ஒரு நாளில் ஒரே அடியாக நிறைவேற்றி விடுவார்கள். நேரத்துக்கு எப்பையும் நிறைவேற்றுவதில்லை. லுஹர் அசருடைய தொழுகையை சூரியன் மறைய இருக்கிற அந்த கடைசி நேரம், தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம், மகரிபுடைய பாங்குக்கு ஒரு 5-10 நிமிடங்கள் எஞ்சி இருக்க அவசரமாக பள்ளிக்கு வந்து ஒழுவெடுத்து கொண்டு 5 நிமிடத்தில் 8 ரக்காத்துக்களை தொழுது முடிக்கிறார்கள். தொழுதுவிட்டு மனதில் திருப்தி அடைந்து கொள்கிறார்கள், நான் லுஹர தொழுதாச்சு, நான் அசர தொழுதாச்சு. இப்போ உண்மையிலே இது தொழுகையா அல்லது குனிந்து எழும்பினார்களா என்று யோசிக்கிற அளவில் அவர்களுடைய அந்த வணக்கம் இருப்பதை பார்க்கலாம்.
மனிதனுடைய ஒரு பலவீனம் ஒன்றை செய்துவிட்டு அதில் திருப்தி அடைந்து கொள்வது. ஆனால் நபித்தோழர்கள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் ஒரு தொழுகையை அழகாக முறையாக நிறைவேற்றிவிட்டு அவர்கள் யோசித்ததெல்லாம் அல்லாஹ் இதை ஏற்றிருப்பானா இல்லையா, அல்லாஹ் இதை அங்கீகரித்திருப்பானா இல்லையா. பல நபித்தோழர்கள் சொன்னார்கள், நான் செய்த ஒரு வணக்கம், ஒரு சுஜூது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பது எனக்கு தெரியும் என்றால் நாளைக்கே நான் மரணிப்பதை விரும்புவேன் என்று சொன்னார்கள். அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஆனால் நாங்கள் அந்த செயலை செஞ்சுட்டு திருப்தி அடைந்து கொள்கிறோம். உண்மையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் தொழுதது தொழுகைதானா, அல்லாஹ் இதை ஏற்றிருப்பானா. சிலர் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், இந்த வாசலால வந்து அடுத்த வாசலால போற மாதிரி இருக்கும், இடையில அவர்கள் தொழுதார்கள் என்று சொல்லுவார்கள். சலாஞ்சலிட்டு உள்ளுக்கு வருவாங்க, அதால வெளியே போறதை தான் காமும், அவ்வளவு சுக்க தொழுது முடித்திருப்பார்கள். ஆனால் திருப்தி அடைந்து கொள்வார்கள், நான் இந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு தர்மத்தை செய்துவிட்டு காலம் முழுக்க சதக்கா செய்த ஒரு திருப்தியை மனதில் அடைந்து கொள்வார்கள். வீட்டுக்கு வந்த 10 பேரை விரட்டி ஒருவருக்கு சதக்கா செய்துவிட்டு அதில் மிகப்பெரிய அளவில் திருப்தி அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே பலர் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. சில நேரம் நாம் ஒருவருக்கு செய்த அந்த தர்மத்தின் நன்மை 10 பேரை ஏசி விரட்டியதினால் இல்லாமல் போயிருக்கும், அதை நாம் சிந்திப்பதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டு அதை பெரிதாக யோசித்து திருப்தி அடைந்து அதை பல பேரிடத்தில், இன்றைக்கு நான் இப்படி ஒரு சாப்பாடு கொடுத்தேன், இப்படி ஒரு பார்சல் கொடுத்தேன், அல்லது இன்றைக்கு இவருக்கு எங்க வீட்டில் சாப்பாடு அப்படின்னு அதை 10 பேர்கிட்ட சொல்லி திருப்தி அடைந்து கொள்கிற ஒரு நிலை நமக்கு மத்தியிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இல்லாமல் எமது வணக்கங்கள் வெறும் செயலாக மட்டும் இல்லாமல் அந்த வணக்கம் உயிரோட்டமானதாகவும் அழகானதாகவும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் நேசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பிலேயும் அந்த வணக்கங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இபாதத்துக்கள் நிறைய செய்துவிட்டு வாழ்க்கையில் சோதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த சோதனையையும் முறையாக கையாள தெரியாமல் மன உளைத்தலோடு வாழ்ந்துவிட்டு, நான் தான் தொழுகிறேனே, நான் தான் சதக்கா செய்கிறேனே, நான் தான் எல்லா வணக்கங்களையும் செய்கிறேனே என்று யோசிக்கிற நாங்கள், நான் தொழுத தொழுகையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அதுக்குத்தானா இந்த சோதனை, நான் செய்த சுஜூதில் ஏதாவது குறை இருக்குமோ, நான் செய்த ருக்கூயில் ஏதாவது குறை இருக்குமோ, நான் செய்த சதக்காவில் ஏதாவது குறை இருக்குமோ என்று யோசித்து இன்னும் கொஞ்சம் இந்த பகுதியை நாங்கள் சீர் செய்து கொள்வோம், என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை தருவான், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நான் அடைந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்பது நிச்சயம். ஆனால் தொழுதும் சதக்கா செய்தும் நோன்பு பிடித்தும் அல்லாஹ்வினுடைய உதவியை நாங்கள் உணரவில்லை என்றால் எமது இபாதத்துக்களில் சில பொழுதுகளில் பலவீனம் இருக்கலாம். இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து எமது வணக்கங்களை நாம் அழகானதாக மாற்ற வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை உயிரோட்டமானதாகவும் அழகானதாகவும் மாற்றுவதற்கு என்று இஸ்லாம் பல வழிகாட்டல்களை, அதுல கூடுதலான அந்த கவனத்தை செலுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு வருகிறார். அவர் போய் மஸ்ஜிது நபவில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, தொழுக முடிஞ்ச நேரம் அவர் வந்து போய் தொழுதாரு. தொழுதுட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திருப்பி போய் தொழுது விட்டு வாங்க, நீங்க தொழவே இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் மறுவா என்ன செஞ்சாருன்னா போய் தொழுதுட்டு வந்தாரு, சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க தொழல, மறுவா போய் தொழுதுட்டு வாங்க. 3 தடவைகள் இப்படி நடக்கிறது. 4வது தடவை வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் எனக்கு தொழத் தெரியும், இப்படித்தான் எனக்கு தொழத் தெரியும், எனக்கு நீங்கள் தொழுகையை படித்து தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொல்லிக் கொடுத்தார்கள், கிப்லாவை அழகாக நீங்கள் முன்னோக்கி தொழுகையை ஆரம்பியுங்கள், ஆரம்பித்து விட்டு தொழுகையில் இன்னின்னவற்றை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், சுஜூதிலேயும் ருக்கூஇலேயும் நிலையிலேயும் 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே அமர்கின்ற அமர்விலேயும் அவற்றை அழகாகவும் நேர்த்தியானதாகவும் அவசரப்படாமல் அமைதியாக
இந்த நிலைகளை நிறைவேற்றுங்கள், அப்போதுதான் இந்த தொழுகை பூரணமடையும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம தொழுதோம் என்று திருப்தி அடைகிறோம். ஆனால் நாம் செய்கிற சுஜூதுகள், சிலர் தொழுவார்கள், அவசரமாக ருக்குவுக்கு போவார்கள், எழும்புவார்கள், சுஜூதுக்கு போவார்கள், எழும்புவார்கள். சுஜூது ருக்கு தொழுகையினுடைய முக்கியமான ருக்குன்கள், ஃபர்துகள், அது பூரணமடையாவிட்டால் தொழுகை பூரணமடையாது. தொழுகை சில பொழுதுகளில் பாத்திலாக போகும். அப்ப நம்ம செய்கிறோம், ஆனா அழகாக செய்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னொரு மனிதர் ஒரு தடவை பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறாரு. அந்த இடத்துல ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் இவருடைய தொழுகை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் தொழுதுட்டு வந்த உடனேயே ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், மா சல்லைத், தொழவே இல்லை நீங்கன்றாரு. நீங்க தொழவே இல்லை. என்ன இன்னொரு ஹதீஸ்ல மா ஹாதிஹி ஸலா, என்ன தொழுகை இது நீங்க தொழுது, நீங்க தொழவே இல்லையே. திருப்பி ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எத்தனை வருஷமா நீங்க இப்படியே தொழுறீங்க? அவரோட தொழுகையில என்ன பிரச்சனைடா, ருக்குவுக்கு போனார் எழும்பினாரு, அங்க கொஞ்சம் அமைதியாக நிக்கல, ருக்கு பூரணம் இல்ல. சுஜூதுக்கு போனார் எழும்பினாரு, சுஜூது பூரணம் இல்ல, அவசரமா தொழுதாரு. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், திருடர்களில் மிகப்பெரிய திருடன் யார் என்றால் தொழுகையில் சுஜூதிலையும் ருக்குவையும் பூரணம் இல்லாமல் அதை திருடுறவன் தான் கல்லன்லே பெரிய கல்லன் நாங்க ரசூலுல்லாஹ். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியெல்லாம் வச்சு அவரை பார்த்துட்டு, நீங்க தொழவே இல்லை, எத்தனை வருஷமா நீங்க இப்படியே தொழுவுறீங்க என்று கேட்ட நேரம் அந்த மனிதர் சொன்னார், முந்து 40 சனா, 40 வருடங்களை நான் இப்படித்தான் தொழுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை வருட காலம் நாம் தொழுகிறோம், எத்தனை வருட காலம் நாம் இபாதத்துக்கள் செய்கிறோம். சில பொழுதுகளில் எமது தொழுகையும் அது போன்று இருக்கலாம். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் சொன்னார், 40 வருஷமாக நான் இப்படியே தொழுது வருகிறேன். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 40 வருஷமாக நீங்க தொழவே இல்லைன்றாங்க. லவ் முத்த வ அன்த துஸல்லி ஹாதிஹி ஸலா லமுத்த அலா கைரி ஃபித்ரத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியே நீங்கள் தொழுது நீங்க மௌத்தா போனீங்க என்றால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய மார்க்கத்துக்கு மாற்றம் செய்தவராக நீங்கள் மரணிப்பீர்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழுகையை அழகாக நிறைவேற்றாத அந்த மனிதனுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இபாதத்துக்கள் அழகானதாக மாறுவதை இஸ்லாம் நிறைய எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மாமி முஸ்லிமின் யதவத்தஉ, யார் ஒரு முஸ்லிம் வுது செய்கிறாரோ அந்த வுது எப்படி செய்ய வேண்டும்? ஃபயுஹ்ஸினுல் வுது, அந்த வுதுவை அழகாக செய்ய வேண்டும். இன்னொரு செய்தியில ஃபயுஸ்பிகு, அந்த உலுவை முழுமையாக செய்ய வேண்டும். சும்மா முகத்தை கழுவிட்டு கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு சிலர் நான் உழு செஞ்சுட்டேன்னு வருவாங்க. ஆனால் முகத்துடைய இந்த பகுதியை பார்த்தா நனைஞ்சிருக்காது, கையை பார்த்தா இந்த பகுதி நனைஞ்சிருக்காது, காலை பார்த்தா பின்பகுதி கால் கழுவப்பட்டிருக்காது. ஆனால் அவர் திருப்தி அடைந்து கொள்வார், நான் வுது செய்து விட்டேன். இந்த கடைசி டைம்ல வந்து தொழுகிறவங்களுடைய நிலைமைகள் இப்படித்தான். அவசரமா உழுவெடுத்துட்டு வாரது, கால் ஒழுங்கா கழுவிப்பட்டிருக்காது. வயலுள்ளில் அகாபி மினன் நார், குதிகாலை ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாத குதிகாலுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். இதெல்லாம் இபாதத்துக்களை அழகுபடுத்த சொல்லக்கூடிய செய்திகள். எனவே வுதுவை யார் பூரணமாக செய்கிறாரோ, அதை அழகாக செய்கிறாரோ அவருக்கு இன்னும் கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை அழகுபடுத்த சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம், யத்லூனஹு ஹக்க திலாவதி, மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அந்த வேதத்தை ஹக்க திலாவதிஹி, அதற்கு உரிய முறையில் எப்படியெல்லாம் அதை சரியாக தெளிவாக நேர்த்தியாக ஓத வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் அந்த குர்ஆனை ஓதுவார்கள். உலாயிக யுமினூன பிஹி, அதை அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள், அவர்கள் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் ஓதுகிற பொழுது தர்தீலாக, தர்தீலுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அதை நிறுத்தி அவசரப்படாமல் தெளிவாக ஓதுவது தர்தீல் என்று சொல்லுவார்கள். அப்படி குர்ஆனை அழகாக நீங்கள் ஓதுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு குர்ஆனை ஓதுவதற்கென்று சில மஜ்லிஸுகள் சமூகத்திலே அமைக்கப்படும். அந்த மஜ்லிஸுகள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் விளங்கும். 10 நிமிடம் ஓதி இருப்பார்கள், ஆரம்பிக்கிற வார்த்தை முடிக்கிற வார்த்தை மட்டும்தான் விளங்கும். இடையில என்ன ஓதினாங்கன்னு ஓதுறவங்களுக்கும் விளங்காது, பக்கத்துல இருந்து கேட்கிறவங்களுக்கும் விளங்காது. அவ்வளவு வேகமாக
ஒழுங்கான முறையில் எழுத்துக்கள் உச்சரிக்கப்படாமல் ஓதிவிடுகிற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இபாதத்துக்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கும் நாம் இறைவனுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதற்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி. எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் இருக்கிறதா, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்பதை நாங்கள் சிந்தித்து அந்த வணக்கங்களை நாம் அழகானதாக மாற்ற வேண்டும். எமது இபாதத்துக்களை அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் முழுமையானதாகவும் நாங்கள் மாற்றுவதற்கு என்று இஸ்லாம் சில வழிகாட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அதில் முதலாவது என்ன தெரியுமா? இபாதத்துக்களை எமது வாழ்க்கையில் நாங்கள் திட்டமிட வேண்டும். நம்ம ஏதோ டைம் கிடைச்ச மாதிரி செய்கிறது, அல்லது எல்லாரும் பாங்க சொன்னா எல்லாரும் பள்ளிக்கு போகிறது நானும் போகிறேன், எல்லாரும் நோன்பு வந்தால் ரமதான் வந்தால் நோன்பு பிடிக்கிறது நானும் நோன்பு பிடிக்கிறேன் அப்படின்ற ஒரு பயணத்தில் இல்லாமல் கொஞ்சம் நான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்களை நேர காலத்தோடு அல்லது ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அதை முறையாக திட்டமிட்டு எனது தொழில், எனது குடும்பம், எனது பலம் பலவீனம் இவைகளை வைத்து யோசித்து இந்த இபாதத்துக்களை நான் எப்படி அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும். நம்மில் இதை செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு தொழிலை செய்வதற்கு முன்னால் நிறைய திட்டம், அப்படித்தானே? இந்த டேட்டுக்கு கடையை திறக்கணும், கடையை திறக்கிறதுக்கு முன்னால் ஃபிட்டிங்ஸ் வேலைகள் எல்லாம் அழகாக முடிக்கணும், சாமன் பேச்சஸ் பண்ணணும், இப்படி திறக்கணும், இவங்களை அழைக்கணும், எல்லாம் திட்டமிடுகிறோம். ஒரு பயணம் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னால் அதுக்கு வாட்ஸ்அப் குடும்பங்களை திறக்கணுமா, மஷூராக்கள் போடணுமா, எல்லாம் செய்து அந்த பயணத்தை அழகாக திட்டமிட்டு காலை சாப்பாட்டுக்கு எங்கே நிப்பாட்டணும், பகலுக்கு எங்கே நிப்பாட்டணும், என்ன சாப்பாடு எடுக்கணும், எல்லாம் திட்டமிடுகிற நாங்கள் எமது வணக்கத்திற்காக நேரம் ஒதுக்கி திட்டமிட்டோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லது வளமையான ஷெட்யூலில் வளமையை போல அது நடந்துட்டு போகுதா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் சிலருக்கு அந்த பலவீனம் விளங்குது, என்ற வணக்கத்தில் இப்படியான பலவீனம் இருக்குதுன்றது விளங்குது, அதை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசையிலேயே 40 வருடங்களை கடந்திருப்பார்கள், அந்த ஆசையிலேயே 20 வருடங்களை கடந்திருப்பார்கள். மௌத்தாகிற வரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் யோசித்தே அல்லது செய்ய வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் அவசரமா டைம் இல்லாம போய்த்திருச்சு, அவசரமா செஞ்சுட்டேன், நாளைக்கு டைமுக்கு செய்ய வேண்டும், இப்படியே பல வருடங்களை கடந்து போகிறோமே தவிர இபாதத்துக்களில் மாற்றம் எம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அநேகமானவருடைய வாழ்க்கையிலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, இபாதத்துக்களை நாங்கள் திட்டமிட வேண்டும். பாருங்க, அதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தி. ஒரு மனிதர் பாலைவனத்தில், சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், பாலைவனத்தில் ஒரு பயணம் போறாரு. அப்போ போனால் திடீரென்று அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், இன்ன மனிதருடைய தோட்டத்திற்கு மழை பொழிவாயாக அப்படின்ற ஒரு சத்தம். கடும் வெயில் அடிக்குது பாலைவனத்தில், திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய்யுண்டு. அவர் ஆச்சரியத்தோட திரும்பி வானத்தை பார்த்தா ஒரு மேக கூட்டம் நிற்குது. ஒரு வெயில் அடிக்கிற நேரம், சில நேரம் நீங்க ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இருட்டி இருக்கும், அல்லது ஒரு மேக கூட்டம் வந்து இருட்டி இருக்கும். அப்படியான ஒரு மேக கூட்டத்தை காண்றாரு. அங்க இருந்துதான் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அந்த சத்தம் வருது. இவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. இது சாதாரணமான கூலி இல்லையே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணியம் இது. இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த மேகத்தை ஃபாலோ பண்ணி போனாரு. அந்த மேகம் அப்படியே போய் ஒரு பள்ளத்தாக்குல, ஒரு ஆறு போல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல மழை பெய்யுது. மழை பெய்தால் அந்த தண்ணி ஒரு பகுதியால அப்படியே ஓடுது. இவர் அந்த தண்ணிக்கு பின்னால போறாரு. போனால் அந்த தண்ணி ஒரு வயலுக்கு போகுது. ஒருவர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். இதுல நாங்க என்ன சிந்திக்கணும்டா, விவசாயம் செய்கிற அந்த மனிதனுக்கு பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நினையாப்புறத்தால கொடுக்கக்கூடிய ஒரு உதவி. அவருக்கு தெரியாது இங்கிருந்து தான் இப்படி மேகம் ஒன்று வந்து மழை பெஞ்சுதான் தண்ணி வருதுன்ற செய்தி அவருக்கு தெரியாது. அவர் பார்த்தாரு தண்ணி வார ஒரு ரூட்டு எந்த நாளும் வந்து கொண்டு இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் என்று அவர் உணர்ந்திருப்பார். ஆனா இப்படித்தான் நடக்குது என்று தெரியாது. அவருடைய விவசாயம் காலம் முழுக்க அவர் விவசாயம் செய்கிறார். அந்த உதவி அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு வயலுக்கு போகுது, அந்த வயல்ல விவசாயம் செய்கிறவர் காண வெட்டி அவருடைய விவசாயத்துக்கு தண்ணியை திறந்துட்டு கொண்டு இருக்கிறார். இந்த மனுஷன் போய் அவர்கிட்ட கேட்டார், உங்களோட பேர் என்ன? அவர் சொன்னார், என் பேர் இதுதான். திருப்பி அவர் கேட்டார், ஏன் என் பேரை நீங்க கேட்குறீங்க, நீங்க யாரு? அவர் சொன்னார், நான் இப்படி இடைநடுவில் பயணம் உண்டு வந்து கொண்டிருந்தேன்,
ஒரு மேகம் வந்தது, அந்த மேகத்திலே இருந்து உங்களுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழிவாயாக என்ற ஒரு சத்தம் கேட்டது. அது நீங்க தானான்னு பார்க்கறதுக்கு தான் நான் உங்களோட பேரை கேட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இவர் அந்த மனுஷனை கொஞ்சம் பார்க்குறாரு. பார்த்தா அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் விளங்கல்ல, அவர் சாதாரணமாக ஒரு விவசாயி. இவர் ஆச்சரியத்தோட திருப்பி கேட்டாரு, இந்த கண்ணியம் இந்த உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு என்ன நீங்க செய்றீங்க, என்ன காரணம்? அவர் சொன்னார், நான் இந்த விவசாயத்தை செய்வேன், விளைச்சலுடைய காலம் வந்ததற்கு பின்னால் விளைச்சல் செய்து இதிலே மூன்றில் ஒரு பகுதியை நான் சதக்கா செய்வேன். மூன்றில் ஒரு பகுதியை நானும் எனது குடும்பமும் சாப்பாட்டு செலவுக்காக எங்கட பர்சனல் விஷயத்துக்காக நாங்கள் ஒதுக்கிக் கொள்வோம். மூன்றில் ஒரு பகுதியை நான் திருப்பி இந்த தொழிலுக்கே போடுவேன். இப்ப இது அவருடைய திட்டமிடல். இப்ப அவர் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கோ அல்லது மீண்டும் தொழிலுக்கு இதை போட்டதுக்கோ அல்ல அந்த உதவி, அவர் அந்த தர்மத்தை செய்வதற்கு திட்டமிட்டார் பாருங்க. திட்டமிட்டு அந்த தர்மத்தை அவர் தொடர்ச்சியாக செய்தாரே, அதற்குத்தான் அல்லாஹ் அந்த கூலியை கொடுத்தான். எப்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த தர்மம் இருந்துச்சு? 6 மாசத்துல அறுவடை என்றால் 10,000 லாபம் எடுத்தாலும் 3 பிரிப்பாரு, 50,000 லாபம் எடுத்தாலும் 3 பிரிப்பாரு, 1000 ரூபாய் லாபம் எடுத்தாலும் 3 பிரிப்பாரு. எங்கட தர்மத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம். நமது கபருடைய வாழ்க்கைக்கு மறுமையுடைய வாழ்க்கையை இலகுபடுத்தக்கூடிய மிகச்சிறந்த வணக்கம். நம்மில் பல பேர் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் திட்டமிடலோடு தொடர்ச்சியாக முறையாக செய்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? லாபம் வந்தா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வார மாசம் பிசினஸ்ல 1 லட்சம் லாபம் வந்தா 20,000 ரூபாய் நான் தர்மம் செய்கிறேன்னு நியத்து வச்சிருப்பாரு. 80,000 ரூபாய் லாபம் வரும். என்ன முடிவு எடுப்பாரு? இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் கொடுக்குறோம். இப்படியே பல பேர் அந்த தர்மத்தை செய்யாம போறது. இன்னும் கொஞ்சம் பேர் யாராவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு டொனேஷனோ அல்லது யாராவது என்னமாலும் ஒன்று கேட்டு வந்து அப்படி சேப்ப பார்க்கறது. ஒரு 100 ரூபாய் தாள் இருக்கும், 100 ரூபாய் கொடுத்து போதா இன்ஷா அல்லாஹ் வார மாதம் ஜக்காத்தை கணக்கு பார்ப்பேன், கணக்கு பார்த்து கொடுப்போம். இப்போ வந்த மனுஷனுக்கு 100 ரூபாயும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை. இருக்கிறத கொடுக்க நாங்கள் எங்களோட இபாதத்துக்களை எமது சதக்காக்களை இப்படி திட்டமிட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அவர் தனது விளைச்சலில் வந்த வருமானத்தை முழுக்க சதக்கா செய்து இங்க குடும்பத்தை கஷ்டத்துல போடவும் இல்லை, தொழில நஷ்டத்துல போடவும் இல்லை. வந்த வருமானத்தை முழுமையா குடும்பத்துக்கு செலவழிச்சு தொழிலுக்கு செலவழிச்சு சதக்கா செய்யாமிக்கவும் இல்லை. அழகான ஒரு திட்டமிடல். அவர் திட்டமிட்டாரு, 3 பிரிச்சாரு வருமானத்தை, அந்த சதக்காவை முறையா செஞ்சாரு. அதற்குத்தான் அந்த கூலி. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த சதக்காவையும் அவர் எப்படி ஆக்குறார் என்று சொன்னால், வஜஅலு சுலுஸஹு ஃபில் மசாகீன வஸ்ஸாயிலீன வபினிஸ் சபீல். அந்த சதக்காவையும் அவர் அழகா திட்டமிடுறாரு. ஒன்று ஏழைகளுக்கு ஒரு பகுதி, கேட்டு வருவாங்களே அவங்களுக்கு ஒரு பகுதி, வழிப்போக்கர்கள் அவர்களுக்கு ஒரு பகுதி, அப்படின்னு 3 பிரிச்சு அந்த சதக்காவை அழகா செஞ்சாரு. இன்னைக்கு சில நேரம் எங்கள் வீட்டுக்கு 10 பேர் கேட்டு வர நேரம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெரும் சிரமமாக இருக்குது. ஏன்? நாங்கள் அப்பதான் 5 பேருக்கு கொடுத்திருப்போம். ஆனால் எமது வருமானத்தில் ஒரு பகுதியை வீட்டுக்கு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அப்படின்ற ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தோம்னு வைங்களேன், கொடுபடுமா இல்லையா? இன்னாருக்கு ஏழைகளுக்கு ஒரு பகுதியை திட்டமிட்டு வச்சிருந்தால் தொடர்ச்சியாக செய்துபடும். நம்ம 3இல் 1 அவருடைய திட்டம். அவர் 6 மாசத்துக்கு ஒருக்க வருமானம் எடுக்கிறவர் தானே, அல்லது 1 வருஷத்துக்கு ஒருக்க வருமானம் எடுக்கிறவரே. நாங்க மாசத்துக்கு ஒருக்க லாபம் எடுக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு வீதாசாரத்தை தீர்மானிக்கலாம். சதக்காவுக்கு என்ற வருமானத்துல எல்லா மாசமும் எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, இன்ன வீதாசாரம் சதக்காவுக்கு திட்டமிடலாமா இல்லையா? இப்ப எமது திட்டம் அழகாக இருந்தால், எமது வணக்கம் அழகாக மாறினால் அல்லாஹ் தரக்கூடிய கூலி அழகானதாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்கள், ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு மனிதர், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர், அவருடைய வீடு எங்க இருக்குதுண்டா அபஅத மினல் மஸ்ஜித் மின்ஹு. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள்லையே
ஒரு ஆளை சொல்லி. இவருடைய வீடு தான் ஆக தொலைதூரத்தில் இருக்குது, மதீனாவுடைய போர்டர்ல அவருடைய வீடு. அப்போ மதீனாவுக்கு அவர் நடுவுக்கு வரணும், மஸ்ஜிது நபவிக்கு போர்டர்ல இருந்து பயணிச்சு வரணும். அவர் வாரார் எப்படின்னா தொழுகைக்கு வாராரு. எப்படி வருகிறார்? நடந்து வருகிறார். அவர்கிட்ட ஒட்டகமோ குதிரையோ ஒன்றும் இல்லை, வாகனம் ஒன்றும் இல்லை, நடந்து வருகிறார். நபித்தோழர்கள் சொன்னார்கள், என்ன விசேஷம் உண்டா? லா துஹ்திஹு ஸலா, ஒரு வக்த கூட ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டார். இப்ப இது ஏன் அவருடைய வாழ்க்கையில சரியா நடக்குதுன்னா அவருடைய திட்டமிடலாக இருக்கணும். அவர் நான் ஜமாத்துக்கு போகணும், நான் நடந்துதான் போகணும், ஏண்ட வீடு இத்தனை கிலோமீட்டர்ல இவ்வளவு தூரத்தில் மஸ்ஜிது நபவிக்கும் என் வீட்டுக்கும் இடையில இவ்வளவு தூரம் இருக்குது, எனவே நான் ஒவ்வொரு வக்துக்கும் இந்த டைம்ல வீட்டில இருந்து வெளியாகினா தான் எனக்கு ஜமாத்தை முடிக்கலாம். திட்டமிட்டு இருப்பாரா இல்லையா? டைமை ஃபாலோ பண்ணியிருப்பாரா இல்லையா? டைமை பார்த்து சரியா திட்டமிட்டு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு பாங்குக்கு முன்னால் அவர் வீட்டில் இருந்து கிளம்பி இருப்பார். அப்பதான் அவர் ஜமாத்துக்கு வர முடியும். இப்போ ஒரு நாள் ஜமாத்துக்கு வந்தாருன்னா அவர் நோட்டாக இருக்க மாட்டார். அவருடைய லைஃபே எப்படின்னா எந்த நாளும் அவர் ஜமாத்தை மிஸ் பண்றது இல்லை. அதனாலதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், இவருடைய வீடு எங்கேயோ தூரத்தில் இருக்குது, ஆனால் ஒரு வக்த கூட அவர் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டாருங்க. அவருடைய திட்டமிடல். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் இப்போ நபித்தோழர்கள் இவரை பார்த்துட்டு மஷூரா சொல்றாங்க, நீங்க ஒரு குதிரை ஒன்றையோ ஒரு கழுதை ஒன்றையோ வாங்கி கொள்ளலாமே. பகல்ல கடுமையான வெயில், ராவேல ரோட் வழியே லைட் ஒன்றும் இல்லை, கடுமையான இருட்டு, நீங்க மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு வாகனத்தை நீங்க தயார் செஞ்சு கொள்ளலாமே. நாங்கள் சொல்லுவோமே, ஒரு பைக் ஒன்று எடுத்துக்கோங்க லேசி, ஒரு வாகனம் ஒன்று எடுத்துக்கொண்டா லேசின்னு சொல்லுவோமே. அதை மாதிரி அவருக்கு சஹாபாக்கள் மஷூரா சொன்னார்கள். அவர் சொன்னார், என்னுடைய வீடு நபிகளாருடைய இந்த மஸ்ஜிதுக்கு அருகாமையால் இருப்பதை நான் விரும்பவில்லை, நான் மஸ்ஜிதுக்கு மிக தொலைதூரத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். அதுவும் நான் அந்த தொலை தூரத்தில் இருந்து நடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் கிடைக்கிற நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால நான் வாங்கலன்றார். அவர் வசதி இல்லைன்னு சொல்லல, என்னால முடியாது என்று சொல்லல, யாராவது எடுத்துட்டாங்க வாகனம் ஒன்றுன்னு கேட்கல. அவர் சொன்னார், எனக்கு நான் வருகிற நடைக்குரிய நன்மை கிடைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரி, இந்த திட்டமிடலோடு வந்தார். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பாவம், எங்களுக்கு வாகனம் இருக்குது, பெல் வைக்கிறதுக்கு போன் இருக்குது, ஆனா ஜமாத்துக்கு டைமுக்கு வாரோமா? பாதை காப்பட் ரோட் கிளியரா இருக்குது, ராவைக்கு ரோட் வழியே லைட் போடப்பட்டிருக்குது, ஆனா நாம் என்ன திட்டமிட்டோம்? அவ்வளவு வசதியம் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தும் எங்களுக்கு ஜமாத்துக்கு வர முடியாமல் இருக்குது, நேரத்திற்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. நாங்க ஒரு பாங்கு செல்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் ரிமைண்டர் வைக்கலுமா இல்லவா? ரைட், லுகருக்கா 12:15 பாங்குனா 12 மணிக்கு ஒரு ரிமைண்டர் பெல் பட்டுது, ரைட் நான் லுகருக்கு தயாராகணும், இப்போ எல்லா வேலையை முடிச்சணும், பாங்கு சனத்தோட மஸ்ஜிதுக்கு போயிடணும். திட்டமிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு வருகிற நேரம் அல்லாஹ் வாகன வசதியை தந்திருக்கிறான், தாராளமாக வரலாம், எந்த குற்றமும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு வக்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நடந்து வாரத்துக்கு, அந்த நன்மைகளுக்கு கிடைக்கணுமா இல்லையா? திட்டமிட்டால் முடியும், யோசித்தால் முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடல் அழகாக இருந்தால், கொஞ்சம் நேரத்தோடு உட்கார்ந்து ஏண்ட வணக்கத்தை நான் அழகா மாற்றணும் என்று நாங்கள் யோசித்தால் அந்த இபாதத்துக்களை நாங்கள் அழகாக செய்ய முடியும். நாம் அழகாக செய்கிற பொழுது அல்லாஹ் கூலியை அழகாக வழங்குவான். அந்த நபித்தோழருடைய பேச்சை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கது ஜமஅல்லாஹு லக ذلك குல்லஹு, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மையையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்தில் திட்டமிடல் இருக்க வேண்டும். நபித்தோழர்களிடத்தில் ஒரு நடைமுறை இருந்தது. இந்த சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள். லுகருடைய முன் சுன்னத்தை பெரும்பாலான நபித்தோழர்கள் வீட்டில் தொழுவார்கள், லுகருடைய பின் சுன்னத்தை மஸ்ஜிதிலே தொழுவார்கள். இது அவங்களோட திட்டமிடல். ஏன்? லுகருக்கு பின்னால அவங்க பஜாருக்கு போகணும், அது அவர்களுடைய கால நடைமுறை. அப்போ லுகருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுன்னத்துல வீட்டில் தொழுதுட்டு வருவாங்க. லுகர் முடிஞ்சு சுன்னத்தை வீட்டுக்கு போய் தொழுதுட்டு பஜாருக்கு போனால் அங்கே தொழில் மிஸ் ஆகிடும், மஸ்ஜித் பஜாருக்கு போவாங்க. இப்படி எமது வணக்கங்களை திட்டமிட்டு நாம் செய்கிற பொழுது அந்த வணக்கங்கள் அழகானதாக மாறும். அந்த வணக்கங்கள் அழகானதாக மாறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய நேசமும் அன்பும் எமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன்
நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எமது இபாதத்துக்கள் அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எமது இபாதத்துக்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து அதை திட்டமிட்டு அழகாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாங்கள் திட்டமிடலோடு அந்த இபாதத்துக்களை செய்கிற பொழுது அந்த இபாதத்துக்கள் அடுத்த கட்டம் எப்படி மாறும் என்றால் அது தொடர்ச்சியானதாக மாறும். நாங்கள் திட்டமிடல் இல்லாமல் செய்கிற நேரம் தான் சிலருக்கு ஒரு வணக்கத்தை செய்யணுன்ற ஆசை இருக்கும், ஒரு நாளில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆனால் 2 நாள் செஞ்சுட்டு ஒரு கிழமைக்கு இல்லை, திருப்பி ஆசைப்பட்டு மறுவா ஸ்டார்ட் பண்ணுறது, மறுவா இல்லை. சில ஆட்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபெடப்பாகிய காலப்போக்கில் அந்த வணக்கமே இல்லை என்ற ஒரு இடத்துக்கு போய்விடுகிற ஒரு நிலை பார்க்கலாம். இது எதனால் வருகிறது? நாம் கொஞ்சம் யோசித்து எமது பலவீனம் எமது தொழிலை வைத்து நாம் திட்டமிடாதது தான் அதற்குரிய காரணம். அப்போ திட்டமிட்டு செய்கிற பொழுது அந்த வணக்கம் தொடர்ச்சியானதாக மாறும். நாம் செய்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கிற பொழுது அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு நாளில் ஆர்வக்கோளாறு ஏற்பட்டு அதிகமாக செய்துவிட்டு காலப்போக்கில் வணக்கத்தை விட்டு விடுவதை விட கொஞ்சமாக செஞ்சாலும் என்ற காலம் முழுக்க என்ற லைஃப் முழுக்க நான் செய்கிறேன் என்றால் அல்லாஹ் அதை விரும்புகின்றான். அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹு தஆலா கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் லா தகுன் மிஸ்ல ஃபுலானின். இன்ன மனிதனை போல அப்துல்லா நீங்க மாறிட வானம்டாங்க ரசூலுல்லாஹ். கான யகூமுல் லைல ஃபதரக கியாமுல் லைல். யார் அந்த மனிதர்? மாஷா அல்லாஹ், கியாமுல் லைல் தொழுகிற மனுஷன் ஒரு காலத்துல மக்கள் பேசியிருப்பாங்க, இப்ப கியாமுல் லைலே இல்லை அவர்கிட்ட. ஒரு காலம் தொழுதாரு, ஒரு காலம் ஜமாத் மிஸ் பண்ண மாட்டாரு, ஒரு காலம் சுபஹ் விட மாட்டாரு. ஆனா இன்றைக்கு சுபஹ் இல்லை, இன்றைக்கு தொழுகை இல்லை, இன்றைக்கு சதக்கா இல்லை. ஒரு காலம் கொடுத்தாரு, இன்றைக்கு கஞ்சனா மாறிட்டாரு. இப்படி சொல்றதை நாங்க பார்க்கலாம். இந்த மனுஷனை போல நீங்க மாறிடாதீங்க, நீங்க கொஞ்சமா செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டினார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நபித்தோழர்கள் இருக்கிற ஒரு மஜ்லிஸில் 4 கேள்விகள் கேட்டார்கள். அரபை சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது, நான் தமிழிலேயே சொல்லி கொண்டு போகிறேன். இன்றைய தினம் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்றாங்க. இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான். இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான். இன்றைய தினம் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று கையை தூக்கினாங்க. இப்போ நாங்கள் முடிவெடுக்கப்படாது, அவ்வளோ நபித்தோழர்கள் இருந்தும் மற்ற நபித்தோழர்கள் இதெல்லாம் செய்யலையா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் செய்தார்களான்னு யோசிக்க கூடாது. இதை நம்ம எப்படி விளங்கணும்? அந்த நபித்தோழர்களில் பல பேர் இந்த வணக்கத்தை செய்திருப்பார்கள், ஆனால் இந்த 4 வணக்கத்தையும் அன்றைக்கு ஒரே அடியாக நிறைவேற்றி இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சிலர் ஏழைக்கு உணவு கொடுத்திருப்பாங்க, நோன்பு பிடிச்சிக்க மாட்டாங்க. சிலர் ஜனாசாவுக்கு போயிருப்பாங்க, அதே போல நோய் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாரும் ஒவ்வொன்றை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய தினம் இந்த 4ஐயும் செய்திருந்தால், இப்ப இந்த ஹதீஸை நம்ம எப்ப நடைமுறைப்படுத்துறோம்? நோன்பு வரணும், இந்த ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படித்தானே? அல்லது ஒரு சுன்னத்தான நோன்பு நோட்டு இருந்தா எங்கேயாவது ஜனாசா செய்தி ஒன்று கிடைக்குதான்னு பார்க்கறது, அவசரமா ஜனாசாவுக்கு போய்த்தாச்சு, ஒரு சோத்து பார்சலை வாங்கியாச்சு கொடுத்தாச்சு, யாராவது நோயாளின்னா போய் விசாரிச்சுட்டு வந்தாச்சு, திருப்தி அடைகிறோம், செய்து விட்டோம். செய்யத்தான் வேண்டும், பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வணக்கங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு மட்டும் செய்ததல்ல, அவர்களுடைய லைஃபே இதுதான். அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பண்புள்ளவர்களாக அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடிக்கடி ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் உடனே போய் பார்ப்பார்கள். ஜனாசா செய்தி கேள்விப்பட்டால் அதை மிஸ் பண்ண மாட்டார்கள். அன்றைக்கு மட்டும் செய்தவர்கள் அல்ல, அவர்கள் இதை தொடர்ச்சியாக தனது வாழ்க்கையின் பண்பாக, தனது கேரக்டராக அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதை அழகாக அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் கூலியை அழகாக வழங்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபிம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னா. யாருடைய வாழ்க்கையில், யாரிடத்தில் இந்த வணக்கங்கள் ஒன்று சேருகிறதோ அவர் சுவனம் நுழைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டமிட்டார்கள்,
என்ற வாழ்க்கையில எனக்கு இதை செய்யலும். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எனக்கு அல்லாஹ் என்ற பலவீனத்தை யோசித்து நம்ம வணக்கம் செய்ய பழகணும். எனக்குன்ற ஒரு பலம் இருக்குது, எனக்குன்ற ஒரு பலவீனம் இருக்குது. அதை முதலாவது நான் ஐடென்டிஃபை பண்ணணும். சில நேரம் எனக்கு சதக்கா கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும், கியாமுல் லைலுக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுவது கஷ்டமாயிக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் கூடுதலாக சதக்காவுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்? அல்லாஹ் எனக்கு அந்த வாசலை திறந்திருக்கிறான். கியாமுல் லைலுக்கு கொஞ்சம் ஒரு போராட்டம் நடத்தணும், முயற்சி செய்யணும். சிலருக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது மேற்றே இல்லை, ஆனால் கொடுக்கறது பெரும் கஷ்டமாக இருக்கும். இவர் என்ன செய்யணும்? இந்த வாசல் அல்லாஹ் எதில் அவருக்கு திறந்திருக்கிறானோ அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவருக்கு கஷ்டமானதில் அவர் போராடணும். முதலாவது ஏண்ட பலவீனத்தை நாங்கள் உணரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்க எப்ப வித்ர் தொழுகிறது? நீங்க எந்த நேரத்தில் இரவு தொழுகை அல்லது வித்ர் நீங்கள் எந்த நேரத்தில் தொழுவீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்ட நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவ்வலல் லைல், நான் தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டு படுப்பேன்னுட்டாங்க. யார் இது? ஈமானில் உயர்ந்த நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்வேன்? தொழுதுட்டு படுப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எப்ப கியாமுல் லைல் தொழுவீங்க? நீங்க எப்ப வித்ர் தொழுவீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆகிரல் லைல், நான் தூங்கி எழும்பி தஹஜ்ஜத்துக்கு எழும்பி இரவினுடைய கடைசியில தொழுவேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உமரை பாருங்க ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுகிறார், நீங்க எவ்வளவு உயர்ந்த மனுஷன், நீங்க எழும்பணுமா இல்லையா சொன்னார்களா? இல்லை, ரசூலுல்லாஹ் அந்த பலவீனத்தை ஐடென்டிஃபை பண்ணினாங்க, அதுக்கு வழிகாட்டினார்கள். சொன்னார்கள், அபூபக்கரே ஃபஅഖذت பில்வுஸ்கா, நீங்கள் நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னால தொழுதுட்டு படுக்கிறீங்களே, அது உங்களுக்கு பேணுதலானது, பாதுகாப்பானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், ஃபஅഖذت பில்குவா, உமரே நீங்க எலும்பி தொழுகிறது இருக்கிறே அது மிக உறுதியானது என்று சொன்னார்கள். எலும்பி தொழுறதுக்கு நன்மை கூட. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? சிலர் என்ன செய்வார்கள்? தஹஜ்ஜத்துக்கு எழும்பணும், அப்படியே 20 வருஷத்தை கடக்கிறது, ஆனால் எழும்புறது இல்லை. ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது, இன்ஷா அல்லாஹ் எழும்பணும். இப்போ இவர் என்ன பண்ணணும்? எனக்கு எழும்புறது கஷ்டம்டா, தூங்குறதுக்கு முன்னால 3 ரக்காத்து தொழுது படுக்கலாம். அப்ப அதுவும் இல்லை, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதும் இல்லை, யோசிச்சே காலத்தை கடத்துறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்க அதை ஃபாலோ பண்ணி வாங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எழும்பியே தொழுங்க, அது உங்களுக்கு உறுதியானதுன்னு சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது பலவீனத்தை ஐடென்டிஃபை பண்ணி, கடமையான வணக்கங்கள் அல்ல, அது பலமோ பலவீனமோ, கடமையான வணக்கங்கள் முறையாக நடக்கணும். அதை தாண்டி நாங்கள் செய்கிற எக்ஸ்ட்ரா வணக்கங்கள் இருக்கிறதே, அவைகளில் நாங்கள் இவைகளை திட்டமிட்டு, எமது தொழிலை யோசித்து, எமது பலவீனத்தை திட்டமிட்டு, எனது குடும்ப சூழலை திட்டமிட்டு, இபாதத்தை விட்டுவிடாமல் அழகாகவும் நேர்த்தியாயம் செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே வருகின்ற ரமதான் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இபாதத்துக்களுக்கான ஒரு அருமையான காலம் ரமதான். அந்த ரமதானில் இவைகளை வைத்து நீங்க செய்யக்கூடிய வணக்கங்களை கொஞ்சமாக திட்டமிடுங்கள். அவைகளை முறையாக செய்வதற்கு அது வழிவகுக்கும். சில பேர் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து ஷாபான்ல ஒன்றுமே செய்யறதில்லை, அப்படித்தானே? ஷாபானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் பராமுகமாக கழிக்கிற மாதம், அதனால நான் இதில் இபாதத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதமாக ஷஅபானை பயன்படுத்த வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான சுன்னத்தான நோன்புகளை பிடித்தார்கள். அதுவும் ஒரு காரணம். ஏன்? இன்னைக்கு நம்ம துருவா போய் ரமலானை சந்திக்கிற நேரம், முதலாவது நோன்புல நம்ம படுற பாடு, 2வது நோன்புல தலைவலி என்றும் பல வழிகள் என்றும் நம்ம படுற பாடு. ஏன்? முன்னால சுன்னத்தான நோன்பு பிடிச்ச எங்களோட உடம்பை நாங்கள் பழக்கி கொள்ளல. ஷஅபான் அதுக்கு வழிவகுக்கும். சிலர் எதிர்பார்த்திருப்பார்கள், ரமதான் சதக்காவுக்குரிய மாசம், ரமதான் வரட்டும் சதக்கா செய்வோம் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். இல்லை சகோதரர்களே, ஷஅபானில் நீங்கள் செய்கிற சதக்கா பல ஏழைகளுக்கு ரமதானுடைய முதல் நோன்பை சந்தோஷமாக பிடிப்பதற்கு வழிவகுக்கும். அதனால ஷஅபானையும் கொடுங்க, ரமதான்ல அதிகமாக கொடுங்க. இப்படி இந்த ஷஅபானை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு செய்தி கட்டாயமாக போய் சொல்லுங்கள். பெண்கள் எப்படியும் கடந்த ரமதானில் ஃபர்தான சில நோன்புகளை அவர்கள் விட்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆண்களும் பயணங்கள் அப்படி இப்படி போயிருந்தால் அதை விட்டிருப்பார்கள். விட்ட நோன்பு ரமலான்ல பிடிக்கிற நேரம், அதுக்கு நம்ம யோசிக்கிற கொடுக்கிற அந்த ஆர்வம், அதை விட்டுட்டு பின்னால பிடிக்கிற நேரம், அது ஒரு சுன்னத்தான நோன்பு மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அதை கணக்கெடுக்கிறது இல்லை, அதை பிடிக்கிறதும் இல்லை.
சில ஆட்களுக்கு பிடிப்பதற்கான முழு சக்தியும் இருந்தும் ஃபிதியா கொடுத்துருவோம் அப்படின்னு போறது, இது பிழையானது. இஸ்லாத்தினுடைய 50 தூண்களில் சௌமு ரமதான் மிக முக்கியமான ஒரு தூண். அதுல விட்டால் அடுத்த முதல் சட்டம் என்னென்றால் ஃபைத்தத்தும் மின் ஐயாமில் உஹர், ஏனைய நாட்கள்ல பிடிங்கன்றதுதான் அல்லாஹ்வுடைய முதல் சட்டம். அவ்வளவு சக்தியும் இருந்தும் வசதியும் இருந்தும் பிடிக்காம ஃபிதியாவை நோக்கி நாம் போகக்கூடாது. இன்னும் ஒரு சில நாட்கள் ஷஅபான் இந்த ரமலானை அடைவதற்கு இருக்கிறது. விடுபட்டிருந்த நோன்புகள் இருந்தால் இந்த மாதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுபட்ட நோன்பை அவர்கள் திட்டமிட்டார்கள், வருஷத்துல நான் ஷஅபான்ல தான் பிடிப்பேன் என்று. எனவே நாங்களும் அந்த நோன்புகளை என்ன செய்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். வீட்டில் பெண்களுக்கும் இதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எமது இபாதத்துக்களை நல்ல முறையில், உரிய முறையில், அழகான முறையில் திட்டமிட்டு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் அடைந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். குலு கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்